பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறது வந்து சமீப காலமாக ஒரு ட்ரெண்டாகவே மாறி இருக்கு. நிறைய தியேட்டர்களில் வந்து இப்போ பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு சில நாட்கள் ஒரு சில தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் ஆகிறது வேறு. பட் உலகம் முழுவதும் மீண்டும் புதுப்பொலிவுடன் அந்த படத்தை வந்து டிஜிட்டலி ரீமாஸ்டர் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி படங்கள் வந்து அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் வந்து முதல் 8 இடங்களை பிடித்த திரைப்படங்களை தான் இந்த பட்டியலில் பார்க்க போகிறோம். 8வது இடத்துல வந்து கமல்ஹாசன் அவர்கள் நடித்த அன்பே சிவம் திரைப்படம் இருக்குது. அன்பே சிவம் வந்து ரீரிலீஸில் 4 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே சமயம் 7வது இடத்துலையும் கமல்ஹாசன் அவர்களுடைய வெற்றி விழா திரைப்படம் இருக்குது. கமல்ஹாசன் அண்ட் பிரபு நடித்த படம். இந்த படம் வந்து ரீரிலீஸில் 10 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. 6வது இடத்துல அஜித் அவர்களுடைய பில்லா திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படம் வந்து 1,30 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 5வது இடத்துல கமல் அவர்களுடைய வேட்டையாடு விளையாடு திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படம் வந்து 1,50 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. 4வது இடத்துல தனுஷ் நடித்த 3 திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படம் வந்து 4,10 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு ரீரிலீஸில். 3வது இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய பாபா திரைப்படம் இருக்குது. பாபா திரைப்படம் வந்து ரீரிலீஸில் 4,40 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 2வது இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய பாட்ஷா திரைப்படம் இருக்குது. பாட்ஷா திரைப்படம் வந்து 5 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய வாரணம் ஆயிரம் திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படம் வந்து 6,10 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆகிருக்கு. வாரணம் ஆயிரம் டாப்பில் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரணம் ஆயிரம் திரைப்படம் வந்து தெலுங்கு வெர்ஷன் இங்கே நல்லா போயிருந்தது. தெலுங்கில் தான் அது தமிழை விட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருந்தது. அதனால் வந்து அது ரீரிலீஸில் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த பட்டியலில் 3 படங்களுக்கு மட்டும் தெலுங்கு வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகலை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஷா, பாபா அண்ட் வேட்டையாடு விளையாடு, இந்த 3 படத்துக்கும் தெலுங்கு வெர்ஷன் இல்லாமல் இந்த கலெக்ஷன் கிடச்சிருக்கு. இதில் எல்லாருமே ஆச்சரியப்படும்படியான படம் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய பாபா திரைப்படம் தான். ஏன்னா பாபா திரைப்படம் வெளியான சமயத்தில் அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய சதி வேலைகள்லாம் நடந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகலை. அப்படிங்கிறதுனால அந்த படத்தால் விநியோகஸ்தர்கள் யாருமே நஷ்டமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய சொந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்து எல்லாருக்கும் லாபம் இருக்கும்படியாக பார்த்துக்கிட்டாங்க. அதாவது விநியோகஸ்தர்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தால் என்ன லாபம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருந்தாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது அந்த காலகட்டத்தில். இப்போ வரையும் அதை பேசிகிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்த ஒரு படத்துக்கு வந்து ரீரிலீஸில் ஒரு அமோக வரவேற்பு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாஷா படம் என்ன பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த படமும் இந்த படமும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். பாஷா 5 கோடி, இது வந்து 4.5 கோடி அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இதை பார்க்கும்போது தலைவர் சொல்கிற ஒரு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வருது. சில விஷயங்கள் வந்து காலம் கடந்து தான் பேசப்படும். அந்த வகையில் தான் இந்த பாபா படமும் அமைஞ்சிருக்கு.